அதுமாரி அவரு எனக்கு அழுக வருதுங்கிறத ஒரு அழகான வார்த்தையில கண்ணிலே கண்ணிலே ஈரம் ஈரம் செய்றது. அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும். இவன் கல்லு கல்லு மாரியான ஒரு ஆளுவன். என்ன நீ அழுவ வச்சுட்டியே அப்படி கல்லையும் காலம் மாற்றுதே அப்படின்னு எழுதியிருப்போம். ஆமா. அது செகண்ட் சரம் முழுக்கவே அப்படிதான் அது ஒண்ணு போயிருக்கும். அது என்னன்னா, அவன் எல்லா இடத்துலயும் அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த க க கங்கை அந்த கரையில வந்து பூ ம். விக்கிற அந்த வேலையிலேருந்து எல்லா இடத்துலயும் சிடு சிடு சிடுன்னு தான் இருப்பான். ஒரு பான் பிராக்கு வச்சு துப்புறதா இருக்கட்டும், அந்த ஓட்டுநர்ட்ட அவன் அப்படி அடாவடியா பேசினதா இருக்கட்டும். ஒருவேளை அவன் அப்படி அடாவடியா பேசலன்னா, அந்த விபத்து நடக்காம கூட இருந்திருக்கலாம். ம். தன்னுடைய மகள் சிறுநீர் கழிக்கணும்னு சொல்றத கூட அவன் இல்ல, இல்ல கடவுளுக்கு போய் பூஜை பண்ணணும். அங்க நட திறந்துருவாங்க, இல்ல நட சாத்திருவாங்க. ஆ லேட் ஆயிரும் அப்படி இதுதான் முக்கியம். கோயிலுக்கு அப்புறம் கூட சாமி கூட கும்பிட்டுக்கலாம். ஆனா அத விட அதுதான் முக்கியம்ன்ட்டு அழைச்சிட்டு போற ஒரு ஒரு கொடூர மனம் படைத்தவனா தான் இருப்பான் அவன். ஆமா, எல்லா இடத்துலயும் அந்த கொந்தளிப்பு அவன்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எங்கேயுமே அவன் சிரிச்சே அந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அவன் எங்கேயுமே சிரிச்சிருக்க மாட்டான். ஆமா. என்ன? அதேமாரி அழுகுறதுக்கான இடம் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா, மனைவிய இழந்துருவான். மொழி தெரியாத ஊர்ல வந்து சிக்கிக்குவான். சசிகுமார் அவர்கள் வந்து அவனுக்கு உதவி பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணுவாரு. அவன பொறுத்தவரைக்கும் அவர் யாரோ ஒருத்தர் தான். ஆனாலும் சசிகுமார் வந்து முயற்சி அந்த அவங்க நல்லடக்கம் செய்யணும், ஊருக்கு அனுப்பணுங்கிறதுக்கான எஃபர்ட்ட முழுக்க போடுவாரு. ம். அவர்ட்டயும் போய் ஒரு மாரி முட்டி சிடு சிடுன்னு மோதி தான் சிடு சிடுன்னு பேசிட்டு வா, எந்த இடத்தையும் அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். அங்க ம். என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டான். அப்ப வந்து நீங்க அவன சொல்லி ஆகணும். ம். அப்ப அந்த இடத்துல அவன் வெடிச்சு அழுதுட்டு வர்றான் இல்லையா? அங்க சொல்றார். "சிற்றெரும்பு போல கூட என் குடும்பத்த நான் காக்கல. கோயில் தான் போனாலும், புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் பாவம் தீருமோ! தீருமா? இன்று தான் என் முகத்தை பார்க்கிறேன்." அதாவது இதுவரைக்கும் நான் கண்ணாடி பார்த்துருக்கேன். தலையெல்லாம் சீவிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன். ஆனா, என்னுடைய சதையான என் புறமுகத்த தான் பார்த்துருக்கேன். எனக்கு உள்ள ஒரு அகம் இருந்திருக்கு. நான் அத பார்க்கல. இன்னைக்கு இந்த உலகம் எனக்கு அத காமிச்சிடுச்சு. என் உறவு காமிச்சிடுச்சு. என் மனைவி காமிச்சுட்டா. எனக்கு உதவி செஞ்ச மனிதன் காமிச்சுட்டாங்கிறத அந்த இடத்துல அவன் சொல்ற மாரி. "கண்ணிலே கண்ணிலே ஈரம் சேருதே" அப்படின்னு.